வரை பசி தூக்கம் ஓய்வை மறந்து உழைக்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திமுக நிர்வாகிகளுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார். கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக். வணக்கம். திமுகவினுடைய மாவட்ட செயலாளர் கூட்டம் திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் காணொலி காட்சியின் வாயிலாக நடைபெற்றது. இது திமுகவினுடைய அமைப்பு மாவட்டங்களான 78 மாவட்ட செயலாளர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றார்கள். இந்த கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் வரை பசி தூக்கம் ஓய்வை மறந்து உழைக்க வேண்டும் என நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். செப்டம்பர் 15ஆம் நாள் 68,000 வாக்குச்சாவடிகளிலும் அந்தந்த வாக்குச்சாவடிகளில் இந்த குடும்பங்களை அழைத்து BLA மற்றும் BLA-A, BLA-C ஆகியவற்றின் கூட்டங்களை நடத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார். செப்டம்பர் 20ஆம் நாள் ஓரணியில் தமிழ்நாடு கூட்டங்களை நடத்த மாவட்ட வாரியாக நடத்த வேண்டும் என்றும் அரசின் திட்டங்களால் மக்களிடையே நமக்கு இருக்கும் ஆதரவு உணர்வை அப்படியே தேர்தல் வரைக்கும் எடுத்து சென்று அறுவடை செய்ய ஒவ்வொருவரும் களத்தில் தீவிரமாக பணியாற்ற வேண்டும் என்றும் கழகத்தின் ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் சொல்கிறேன் என்றும் முதலமைச்சர்கள் தெரிவித்திருக்கிறார். மேலும் முக்கியமாக தேர்தல் முடியும் வரை ஓய்வு என்ற சொல்லையே தற்போது மறந்து விடுங்கள் என்றும் முதலமைச்சர்கள் தெரிவித்திருக்கிறார். தேர்தலுக்கு இன்னும் 7 மாதம் இருக்கும் நிலையில் தேர்தலுக்கான பணிகளை திமுக துவங்கியிருக்கிறது. அதன் அடிப்படையிலே மாவட்டம் முதல் கீழே இருக்கக்கூடிய வட்டச் செயலாளர் வரை பல்வேறு பணிகளை அவர்களுக்கு பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் ஓரணி தமிழ்நாடு என்ற திட்டமும் தற்போது திமுகவினரால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையிலே தமிழ்நாடு முழுக்க இதுவரை 2 கோடி உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் அடிப்படையில் தான் முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் முடியும் வரை ஓய்வு என்ற சொல்லையே மறந்து விடுங்கள் என்றும் தற்போது நிர்வாகிகளுக்கு முதலமைச்சர்கள் உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக பல்வேறு விஷயங்களை முதலமைச்சர்கள் சுட்டிக்காட்டி கடந்த 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் படுபாதாளத்திற்கு போன தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி 11.19 விழுக்காடு வளர்ச்சியோடு இந்தியாவிலே முதன்மை மாநிலமாக நம் திராவிட மாடல் ஆட்சி உயர்த்தியிருக்கிறோம் என்று பெருமைப்பட தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.